ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது நியூ இயருக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோ. இது ஈவினிங் போல் எடுத்த வீடியோ. இன்றைக்கி வந்து நாங்கள் மார்க்கெட் போயிருந்தோம். சரி, நாளைக்கு நியூ இயரில் ஜாமான்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து இந்த திங்ஸ்லாம் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீரை தான் வாங்கியிருந்தோம். கீரை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டை 20 ரூபாய்க்கு விற்கும். இங்கே வந்து 3 கட்டு 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து 40 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். மொத்தம் 6 கட்டு. அதுக்கப்புறம் கேரட்டு, புடலங்காய், குச்சிக்கிழங்கு, அதுக்கப்புறம் தேங்காய், அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் வாங்கியிருந்தேன். இலந்தப்பழம் சீசன் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா இலந்தப்பழமும் வாங்கியிருந்தேன். அப்புறம் எலுமிச்சம்பழம், கோவக்காய் இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். கேரட் வாங்கின இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா சேஞ்ச் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு கொடை மிளகா கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பப்பாளி வாங்கியிருந்தேன். பப்பாளி வந்து கிலோ வந்து 25 ரூபான்னு கிடச்சதா, அதுவும் வாங்கியிருந்தேன். ஒரு 4 கிலோ போல் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் மார்க்கெட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. சரி, கையோடு எல்லாமே எடுத்து வச்சுட்டு கீரை வந்து இந்த 6 கட்டையும் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு அடைச்சிக்கும்ல, அதனால் உடனே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காயெல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிள்ளைங்க வந்து இன்றைக்கி நியூ இயர்லம்மா 12 மணிக்கு கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கேட்டாங்க. சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக வந்து கேக் பேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டு கேக் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். என் கூடவே சேர்ந்து பேசிகிட்டு இருக்கான் பாருங்கள். சூப்பராக கேக் ரெடி பண்ணியாச்சு. 12 மணி ஆயிடுச்சா. கேக் ஆகிறக்கே வந்து பார்த்திங்கன்னா 11:50 ஆயிடுச்சு. எப்படியே எடுத்துகிட்டு வந்து மேலே மட்டும் கொஞ்சம் புஃப்னு இருந்துச்சுல, அதெல்லாம் கட் பண்ணி இவங்க சாக்லேட்லாம் வச்சுருந்தாங்களா, அதெல்லாம் தடவி விட்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக 12 மணி ஆனோனையும் கேக் வெட்டிட்டாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக தான் இருந்ததா, அதனால் ஊதி கொடுத்துட்ருக்கா அவங்க தம்பிங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூ இயர். காலையில் எழுந்ததுமே பாலை காய்ச்சி டீ போட்டாச்சு. சரி, ஒவ்வொரு எந்திரிச்சா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு மூடி வச்சுட்டேன். இன்றைக்கி தோசை சுட்டு சட்னி, கார சட்னி தான் அரைச்சேன். அப்புறம் வந்து காலையிலேயே ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. நாங்கள் நியூ இயர்னால் வந்து பிரியாணி செய்வோம், இல்லைன்னா ஏதாவது நான்வெஜ் எடுப்போம். இன்றைக்கி வந்து மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரின்னு சூப்பராக மீன்லாம் கழுவிட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிட்டேன். குழம்பும் வந்து அடுப்பில் கூட்டி வச்சுட்டு மீனுக்கு வந்து மசாலாலாம் போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி மதியத்துக்கு வந்து மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான். மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடும் அடுப்பில் வச்சாச்சு. அப்புறம் வந்து பால் பாயாசம் தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நியூ இயர்ன்றனால ஏதாவது ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பாயாசம் பண்ணியிருந்தேன். மீனும் வந்து பொரிச்சு எடுக்க ஆரம்பித்தாச்சு. பாதி வந்து தோசைக்கல்லில் போட்டு மீதி வந்து எண்ணெயில் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக லஞ்செலாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் போல் வந்து பாத்திரம் கழுவுனதுலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு புதுசாக லஞ்ச் பாக்ஸ் வாங்கினோம்ல, அதுதான் நாளைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விளக்கி எடுத்து கமுத்தி வச்சுருக்கேன். சரி, நாளைக்கு காலையில் லஞ்ச் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அப்புறம் சுண்டலும் ஊற வச்சுட்டேன். இந்த டே இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர்.